வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி எலிஜிபிள். ஏன்னா இதில் நம்ம வந்து ரெண்டு விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜாப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இன்னொரு ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேட் ப்ராசஸ் மாதிரியான ஒரு ஜாப் தான் இது. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு ஜாப்ல ஏதாச்சும் ஒரு ஜாப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சப்போர்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் சொல்லணும். எதில் அப்படின்னா இமெயில், அப்புறம் வந்து சேட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிபிஓ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலாக அவங்க வந்து இமெயில் சப்போர்ட் ரோலில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து 1 year வந்து உங்களுக்கு பிபிஓவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலே ஓகே அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேட் பண்ணும்போது இங்கிலீஷில் தானே சேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அப்போ நீங்கள் வந்து நல்லா கவனிச்சு நீங்கள் அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சப்போர்ட் சாஃப்ட்வேர், சிஆர்எம் சிஸ்டம், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு அப் டு 65,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா மாண்டோசோ எல்எல்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட நேமு. இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இதுதான் ஜாப் ரோலோட நேமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து நிறைய போஸ்டிங்க்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லைனா கூட உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஜாப் ரோலுக்கு கூட அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரோல் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஜாப் 1 லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் வந்து வச்சுருந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜாப் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் சப்போர்ட் தான் இது. ஸோ இந்த ஜாப் ரோலோட நேம் அப்படின்னா பார்ட்னர் சப்போர்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ப்ராசஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ வெல்கம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்டயே வந்து ஓன் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட், ரொட்டேஷனல் ஷிஃப்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 months ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொட்டேட்டிங் ஷிஃப்ட் அண்ட் வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் ஆஃப் அப்புறம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 to 15,000 per month அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னா அக்யூட்டி டெக். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஆப்ரேஷன்ஸ் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து சேட் ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிலாம் பேச வேண்டிய மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து இமெயில் அப்புறம் வந்து சேட் மூலமாக தான் நீங்கள் வந்து கஸ்டமரோட கொரிஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸோட நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அவங்க வந்து ஹெல்ப் கேட்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சேலரி இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் அப்போவே உங்களுக்கு வந்து பே பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஜாப் 2 லிங்க் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 2 ஜாபோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அல்லது சேட் சப்போர்ட் தான். நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் வீட்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 ஜாப்பில் எந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஜாப்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஜாப் ஓகேவா இருக்கோ அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.